உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் முதல்ல நீங்கள் யோசிக்கணும். வீடு வாங்கலாமா, பைக் வாங்கலாமா, கார் ஒன்று யோசிக்கலாமா, செகண்ட் ஹேண்ட் காரா, இல்லைனா குழந்தைய வந்து நல்ல பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கலாமா, அண்ட் வீக்கெண்ட்ஸ் அவுட்டிங் போகிறது எல்லாமே பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த இன்கம் பத்தவே பத்தாது. இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு முக்கியமான ஃபினான்ஷியல் கோலாக நீங்கள் வச்சுக்கணும். இப்போ நான் 20,000 இருக்கேன், அடுத்த ஒரு 6 monthsல 25,000 ஆக்க முடியுமா, இல்லை ஒரு 22,000 23,000 இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, அது வந்து இமீடியட் ஃபினான்ஷியல் கோலாக வச்சுக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ் உங்கள் கம்பெனியில் கொடுக்குறாங்க, குறைஞ்சது உங்க இன்கம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 20 லட்சத்துலேருந்து 50 லட்சம் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா இது மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்குள்ள தான் வரும். அதுவுமே வந்து மந்த்லி மோட்லேயே உங்களால் கட்ட முடியும். அது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போவே ஒரு எஸ்ஐபி ஆரம்பிச்சிங்கன்னா காலேஜ்க்கு தேவையான பணத்தை சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பெரிய அளவில் யோசிக்காம இருக்கிறதுல என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் உங்கள் ஃபேமிலிக்கு அப்படின்றத நீங்கள் உட்காந்து யோசிங்க. எஸ்எம்இ இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே. பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். 30 வயசில் சிங்கிள் டிஜிட் இன்கம், என் ஃபேமிலியை நான் தான் பார்த்துக்கணும், குழந்தை இருக்குது, என்ன பண்ணலாம், எனக்கு ஒன்றுமே புரியல, இன்கம் வந்து டைட்டாக இருக்குது, வர்றது போகிறது கரெக்டாக இருக்குது, இந்த லெவலில் இருந்து என்னால் 1 கோடி சேர்க்க முடியுமா, என்னால் எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ண முடியுமா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி நான் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், என்னால் அடைய முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நான் கேட்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 30 வயசுன்றது வந்து ஏதோ ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, இன்கம் வர ஆரம்பிச்சிருக்கும், கல்யாணமும் பண்ணியிருப்பீங்க அண்ட் குழந்தை பிறந்திருக்கலாம். ஸோ 30s போது அந்த ஸ்டேஜில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆர் இந்த ப்ராசஸ் ஆஃப் மேரேஜ் நடக்க போகுது அப்படின்ற ஸ்டேஜில். ஸோ அப்படின்னும் போது முதல் பாயிண்ட் வந்து உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் முதல்ல நீங்கள் யோசிக்கணும். எடுத்த உடனே வந்து என்னோட இன்கம் 20,000 25,000 இதில் வந்து நான் வீடு வாங்கலாமா, பைக் வாங்கலாமா, கார் ஒன்று யோசிக்கலாமா, செகண்ட் ஹேண்ட் காரா, இல்லைனா குழந்தைய வந்து நல்ல பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கலாமா, அண்ட் வீக்கெண்ட்ஸ் அவுட்டிங் போகிறது எல்லாமே பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த இன்கம் பத்தவே பத்தாது. கரெக்டா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யோசிக்க வேண்டியது வீடு வந்து எங்கே இருக்கும், அங்கே பக்கத்தில் என்ன ஸ்கூல் சேர்க்கலாம், இதெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம், எந்த பண்ணால் உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் கம்பெனி மாற ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களால் வந்து நிறைய கற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் இருக்கிற கம்பெனியில் க்ரோ ஆகிறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ, இல்லை ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு புது ஐடி கம்பெனியில் வேலை செய்யும் போது இன்கம் கம்மியாக இருக்கலாம். இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் கண்டிப்பாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை ஒரு ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது இன்கம் வந்து பெருசாக கொடுக்க மாட்டாங்க. இல்லை நீங்களா ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது வர்றது போகிற செலவு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம என்ன கற்றுக்கிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை என்ன படித்தா இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு முக்கியமான ஃபினான்ஷியல் கோலாக நீங்கள் வச்சுக்கணும். இப்போ நான் 20,000 இருக்கேன், அடுத்த ஒரு 6 monthsல 25,000 ஆக்க முடியுமா, இல்லை ஒரு 22,000 23,000 இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, அது வந்து இமீடியட் ஃபினான்ஷியல் கோலாக வச்சுக்கணும். ஸோ அங்கேருந்து என்ன சர்டிஃபிகேஷன் பண்ணலாம், என்ன கற்றுக்கலாம், இல்லை என்ன ஒரு கம்பெனி போகலாம், இல்லை ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கெரியரை யோசிக்க ஆரம்பிக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏதோ வருது அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு யோசிச்சாலே நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லை கடன் வாங்க ஆரம்பிச்சிருவோம், திடீர்னு ஒரு போனஸ் வரும், அந்த போனஸையும் கடன் அடைக்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ, இல்லை வீட்டில் ரிலேஷன் மேரேஜ் இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்கி செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆட்டோமேட்டிக்காக அந்த சைக்கிள்லேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி, அண்ட் ஃபேமிலி சப்போர்ட்டோட நீங்கள் உங்கள் ஓவரால் இன்கம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா. வீட்டில் இருந்து ஏதாவது வேலைக்கு போகிறதோ, இல்லைனா பக்கத்தில் ஒரு கொஞ்சம் இன்கம் ஸோ தட் பசங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கு, குழந்தைங்களுக்கு தேவையான ட்ரெஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு, வீட்டு செலவுகளை பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பாயிண்ட் பார்க்கணும். அண்ட் இதை தாண்டி ஒன்ஸ் இன்கம் இன்க்ரீஸ் ஆக ஒரு மினிமம் எஸ்ஐபி ஒரு 100 ரூபீஸ்லேருந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 500 ரூபீஸ்லேருந்து இருக்குது. இல்லை தங்க மகள் சேமிப்பு திட்டம், ஆண் குழந்தைங்களுக்கும் தனியாக சேமிப்பு திட்டம்லாம் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில். அதில் ஒரு 500 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஒரு எஸ்ஐபி 100லேருந்து 500 ரூபீஸ்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபியூச்சருக்கு இப்போவே ஒரு பணத்தை சேர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ உங்கள் இன்கமில் யோசிச்சு பாருங்கள், 500 ரூபாய் 1000 ரூபாய் ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் இன்கமில் ஒரு 500,000 ரூபீஸ்ன்றது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியாது. அதை வாரம் முதல்ல 3ஆம் தேதி 4ஆம் தேதியே டெபிட் ஆகிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, ஆட்டோ டெபிட், அதாவது அக்கௌண்ட்லேருந்து தானாக பணம் போயிடணும். அப்படி போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சேவிங்ஸ் ஹேபிட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை பண்ணிட்டோம், ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன பண்ணலாம், நான் படிக்கிறதுக்கு
உங்கள் படிப்பு உங்கள் வேலையில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு சொன்னேன். அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மந்த்லி செலவு பண்ண முடியும்? ஒரு 1000 rupees 2000 rupees ஏதோ ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, இல்லைனா பேங்க் எக்ஸாம் எழுதுனா அடுத்த லெவலுக்கு போகலாம், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் ஏதோ ஒரு புது வேலையை கற்றுக்கலாம், இல்லை டிபார்ட்மெண்ட் மாறலாம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தான் யோசிக்க முடியும். இதை வந்து உங்கள் சீனியர்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ஒருத்தர் நல்ல நிலைமையில் இருக்காங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க கிட்ட உட்காந்து பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கான ஹெல்ப் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் லிமிட்டட், அதை வந்து இன்னொரு 4 பேர்கிட்ட விசாரிக்கும் போது பேசும்போது தான் இன்னும் என்ன பண்ணலான்றது நமக்கே புரிய ஆரம்பிக்கும். அதனால இன்னும் எவ்வளோ டிஸ்கஸ் பண்ண முடியுமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, இந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி யார் மூலமாக வந்தீங்களோ அவங்க கிட்ட, இல்லை உங்கள் ஆஃபீஸ்லேயே ஹையர் அஃபிஷியல் உங்கள் மேலே இருக்கவங்க கிட்ட கேளுங்க. உங்களுக்கும் வந்து ஒரு கெரியர் growth எப்படி பண்ணலான்னு தெரிய ஆரம்பிக்கும். முக்கியமான விஷயம், ஆஃபீஸ்லேயோ இல்லை நீங்கள் இருக்கீங்க இல்லை வெளியில் இருக்கீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் உங்கள் கம்பெனியில் கொடுக்குறாங்களா? குறைஞ்சது உங்கள் இன்கம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 20 லட்சத்துலேருந்து 50 லட்சம் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா இது மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அதுவுமே வந்து மந்த்லி மோட்லேயே உங்களால் கட்ட முடியும். அது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி என்ன பண்ண முடியும் அப்படின்ற பாயிண்ட் தான் நீங்கள் யோசிக்கணும். அதுக்கு அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது. இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். வீட்டில் உங்கள் குழந்தைக்கோ மனைவிக்கோ இல்லைனா உங்கள் அப்பா அம்மா அப்படின்னு வரும்போது திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணும்போது இருக்கிற பணத்தை எடுத்து தான் செலவு பண்ணுவீங்க. இதுவே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பணத்தை வச்சு அவங்கள மேனேஜ் பண்ண முடியும். அந்த செலவுகளை உங்கள் பாக்கெட்லேருந்து கொடுக்காம அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து செலவு பண்ணும். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் ப்ரொடெக்ஷன் மெஷர் இது வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும். இதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணாதான் என்னோட இன்கம்ல இதெல்லாம் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறத விட நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க மாதத்துக்கு அப்படின்னு இப்போ நான் சொன்ன கணக்கு போடுறதும் ரொம்ப முக்கியம். இதுதான் ஃபினான்ஷியல் பிளானிங். எனக்கு மாதம் 20,000 ரூபாய், ஒரு 500 ரூபாய் எஸ்ஐபி இந்த மாதம் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் கண்டினியூ பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம். அடுத்து 6 மாதத்துக்கு தேவையான பணத்தை சேர்த்து வைக்க முடியுமா? மாதம் ஒரு 2000 3000 தனியாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல எடுத்து வச்சிருங்க. ஒரு செகண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல எடுத்து வச்சிருங்க. என்னோட இமீடியட் தேவை படிக்கிறதுக்கோ வேலையில் கற்றுக்கிறதுக்கோ ஏதாவது அமௌண்ட் சேர்த்து வைக்க முடியுமா? அதுக்கு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் செலவு பண்ண முடியுமா? அதுக்கப்புறம் வீட்டு ரெண்ட் கட்டணும், என்ன பண்ணலாம்? அப்புறம் ஒரு பைக் வாங்குறது முக்கியமா, செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்குறதுனா நல்லதா? எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ்ல கிடைக்கும். ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் போனீங்கன்னா நீங்க டிராவல் பண்றதுக்கு ஈஸியா ஒரு 30-40,000 கிடைக்கலாம், இல்ல 20,000 கிடைக்கலாம், இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து கம்மி ரேட்லயே வாங்கிக்கலாம். பட் இதுவே வந்து ஒரு புது பைக்குன்னு போனீங்கன்னா 80,000 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆகும். அப்ப இஎம்ஐ கட்டணும்னாலும் உங்களால நிறைய மந்த்லி போயிடும். அதை தாண்டி ரெண்டும் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க அதுக்கு பதில் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பைக் வாங்கிட்டு உங்களால டிராவல் பண்ண முடியுது, இல்ல பஸ்ஸோ மெட்ரோல போக முடியுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசுற ஏஜ் குரூப் அங்க என்ன இன்கம் லெவல் இருக்கு அதை வச்சுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இங்க இருந்து அடுத்த லெவல் போறதுக்கு எப்படிலாம் பிளான் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிங்க. நான் வீடு வாங்கணும்னா எப்போ வீடு வாங்கலாம்? என்னோட இன்கம் வந்து 50,000 ரூபாய் போகும்போது வீட்டுக்கு தனியா என்னால் இஎம்ஐ கட்ட முடியும்னா 50,000 ரூபாய் போறதுக்கு என்ன லெவல் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிங்க. அண்ட் உங்க இன்கம் அந்த லெவலுக்கு போறதுக்கு அதுக்கான ஸ்டெப் அதுக்கு மட்டுமே உங்களோட செலவுகள் இருக்கணும். ஏன்னா பசங்க பிறந்திருப்பாங்க, இல்லை இப்பதான் 1-2 வயசு ஆயிருக்கலாம். அப்போ அந்த ஏஜ் குரூப்ல வந்து உங்களோட தேவைகள் வந்து அவங்களோட இமீடியட் ஸ்கூலு இதுக்கு மட்டும்தான் இருக்கும். இப்போவே ஒரு எஸ்ஐபி ஆரம்பிச்சிங்கன்னா காலேஜ்க்கு தேவையான பணத்தை சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பெருசா பெரிய அளவில் யோசிக்காம இருக்கிறதுல என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் உங்க ஃபேமிலிக்கு அப்படின்றத நீங்க உட்காந்து யோசிங்க. நீங்களும் உங்க மனைவியும் கலந்து பேசுங்க. இன்கம் ஓவரால் ஃபேமிலி இன்கம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலான்றது ரொம்பவே பேச வேண்டிய விஷயம். ஏன்னா அதை ஓப்பனாக பேசாம அவங்க வந்து பணம் வேணும்னு கேட்பாங்க, நீங்க ஏதாவது தேவையில்லாத செலவுகள் பண்ணும்போது சண்டை தான் உருவாகும். இப்போ நம்மளோட ஃபேமிலி இன்கம் இது இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், என்னோட கெரியர் growth இப்படி தான் ஆகும், இதுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்கும் போது அவங்க ஒரு அவுட் சைட் த பாக்ஸ் ஒரு சஜஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸையும் ஒன்னா ஃபேமிலியாக உட்காந்து பாருங்க. ஸோ தட் 2 பேருமே ஈஸியாக பிளான் பண்ண முடியும். இன்கம் வந்து கம்மியாக இருக்குன்றது ஃபீல் பண்ணுறதை விட இருக்கிற இன்கம்ல என்ன மேனேஜ் பண்ணலாம், இங்கிருந்து நெக்ஸ்ட் லெவல் growthக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது முக்கியம். கஷ்டப்பட்டுக்கிட்டு இஎம்ஐ சைக்கிளில் மாட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் இதே லெவல்லையோ இல்லை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறத விட பசங்களுக்கு மட்டும் நல்ல படிப்பு கொடுக்குறேன்னு இஎம்ஐல மாட்டிக்கிறத விட நீங்களும் உங்க லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்றது எப்படின்றத யோசிக்கிறது ரொம்பவே முக்கியம். நான் தான் இப்படி இருக்கேன், என் பையன் என் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்காம எல்லாருமே ஓவராலா இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணீங்கன்னா தாராளமா நீங்களும் ஆக முடியும். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு ஏதாவது டாபிக்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல அதை பத்தி டீட்டெயிலா பேசலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச உங்க ஏஜ் குரூப்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பத்தி இன்னும் நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பா இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.